நாளென் செய்யும் வினிதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 15/2/2021 முதல் 21/2/2021 வரை இந்த பலன்கள் நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்லி வருகிறோம். கிரக நிலைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு, சனி, புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். கும்பத்தில் சூரியன் இருக்கிறார். மீனத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். கிரக மாறுதல்கள் என்பது 19ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் ரிஷபம் சென்று பலனை தர இருக்கிறார். மீனத்தில் இருக்கும் சந்திர பகவான் வார இறுதியில் ரிஷபம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இது கிரக மாறுதல்கள். இப்போ முக்கிய நாட்கள் இருக்கும் இல்லைங்களா? இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வளர்பிறை நாட்கள், அற்புதமான நாட்கள். அதில் முகூர்த்த தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது 15ஆம் தேதியே முகூர்த்த தேதி தான், பிப்ரவரி 15. 19ஆம் தேதி உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. முருகப்பெருமானை வழிபட வேண்டிய அற்புதமான ஒரு நாள். கந்த சஷ்டி கவசம் சொல்ல வேண்டிய நாள். நீங்கள் ஆறுமுக பெருமானை எவ்வளவுக்கு எவ்வளோ வணங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏறுமுகமாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை. நாம் ஒவ்வொரு பதிவுலையும் வலியுறுத்தி சொல்லிட்டு வரோம், குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு. அதுலேயும் குறிப்பாக எந்த ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் பொழுது, பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கணுமா, வீடு வாங்கணுமா, வண்டி வாகனங்கள் வாங்கணுமா, இது மாதிரி இடம் பூமி ஏதாவது வாங்கணும், இது மாதிரி சுப நிகழ்வுகள், கடகண்ணி திறக்கணுமா, இது மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்து ஒரு நல்ல சுப ஓரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அற்புதமாக அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு நிலை வரும். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் இந்த வார கிரகங்கள் இந்த வாரத்திற்கு 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது நாம் மீன ராசியை பார்க்க இருக்கிறோம். மீன ராசி காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. உங்களுக்கு பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. குரு பகவானுடைய ஆட்சி வீடு. இந்த மீனராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு கிரகங்கள் இணைந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. குரு, சனி, வருட கிரகங்கள் இருக்குது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. எது செஞ்சாலும் சரியாக இருக்கும், எதை பேசினாலும் அதற்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். 11ஆம் இடத்தில் உங்களுக்கு ராசி அதிபதியும் இருக்கிறார். 10 குடையவனும் அவர் குரு தான். 11ஆம் இடத்து அதிபதி சனி பகவானும் அங்கே இருக்கிறார். அப்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான ஒரு காலகட்டம். பணம் வருவாய் திருப்திகரமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக குபேர யோகம், லட்சுமி யோகம், கோடீஸ்வர யோகம்னு நம்ம பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கோம். இந்த வார கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது கூட அப்படி தான் இருக்குது. பாருங்கள், 11ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், குரு, சனி அமர்ந்திருக்கிறார்கள். மாபெரும் சிறப்பு. புதன் இருக்கிறார், தாய்மாமன் வழியில் ஆதாயம். சுக்கிரன் இருக்கிறார், பெண்களால் ஆதாயம். குரு பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். பண வருவாய் கண்டிப்பாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா குரு தனகாரகன் இல்லையா? அது 11ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கும். எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம். பண வருவாய் ரெட்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. 3ஆம் வீட்டில் செவ்வாயும் இருக்கிறார்.
ராகுவும் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், மேக்கப் மேன்கள் மற்றும் இதர பணியாளர்கள் அனைவர்களுக்குமே வேலைவாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெற்று சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான வாரம் அப்படின்னே சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறார். தாயார் வழியில் ஆதாயம், தாயார் சொந்தங்கள் உங்களுக்கு ஆதாயம், தாயாருக்கு உடல்நிலை சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பாங்க. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. 5ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு வாரம், பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வீகத்திற்கு நீங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு நிலை. அங்கே வீடு எதாவது கட்டலாம், வீடு வாசல் வாங்கலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், ஏதாவது ஒரு வேலை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் வீட்டை பார்த்துட்டார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம். 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. நண்பர்கள் உதவி புரிவார்கள். பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள், சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதரவாக செயல்படுவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. 8ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. பொது இடம், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், இது மாதிரி இடங்களில் அன்னோன் பர்சன்ஸ், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று கேஷுவலாக பேச போய் அவங்க ஏதாவது ஒன்று சொல்ல சண்டை சச்சரவு, அசிங்கம், அவமானம், கௌரவ பங்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அல்லது உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வரலாம், மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 9ஆம் வீட்டில் கேது இருக்கிறது, மாபெரும் சிறப்பு. ஆன்மீக பயணம் செல்வீர்கள். இன்ப சுற்றுலா கூட ஒரு சிலர் போயிட்டு வரலாம். ஆன போதிலும் உங்களுக்கு திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்வீர்கள். தீர்த்த யாத்திரைகள் ஒரு சிலர் சென்று வரக்கூடிய காலகட்டம். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். நீங்கள் எதை செஞ்சாலும் லாபம், எதை சொன்னாலும் லாபம், லாபம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு வாரம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வாரம், எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு செலவுகள் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள் தான் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு லட்சுமி கடாட்சம் மிகுந்த ஒரு வாரமாக இது அமைகிறது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை சேவியுங்கள், வாராகி அம்மனை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.